மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பொருத்தம் பார்க்காம நாங்கள் போய் குலதெய்வத்திட்ட பூ போட்டு பார்த்தோம். ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்கிறீங்க, பட் குலதெய்வம் வந்து ஓகே சொல்லிடுச்சு, க்ரீன் சிக்னல் காட்டிடுச்சு. ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கும். கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதான். குலதெய்வத்தை நம்புறது கரெக்டு, குலதெய்வ அருள் உங்களுக்கு வேணும்னு நம்புறது கரெக்டு. குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஆனால் நீங்கள் பேசும்போதெல்லாம் அது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாது. அதோட எனர்ஜி லெவலுங்கிறது வேற. அதை கீழே இறக்கி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் சீட்டை போட்டு அதை பேச வைக்கணுங்கிறது வந்து தப்பு. அந்த சீட்டில் யார் உட்காருவானா கிரகம் வந்து உட்காந்துரும். உட்காந்து அதோட வேலையை காட்டிடும். ஆயில்யத்துல ஒரு தங்கமான பொண்ணு இருக்கலாம், மூலத்துல ஒரு தங்கமான பையன் இருக்கலாம், கேட்டையில தங்கமான பொண்ணும் பையனும் இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணும் பையனையும் இழந்துட்டு நீங்களே போய் வேற இடத்துல விடாதீங்க. ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டான் அப்படின்னா அது அவளுடைய விதி, அவளுடைய கர்மாவா இருக்கட்டும். அதை நீங்க பெருசா எடுத்துட்டு அவங்க வந்ததுனாலதான் உங்களுக்கு போச்சுன்னா இது வந்து தப்பு. ஏன்னா ராகுவுடைய கடுமையான ஒரு சாபத்தை இது பெற்றுத்தரும். போன ஜென்மத்துல இந்த மாதிரியான பெண்களை கொடுமைப்படுத்திருப்பாங்க. கணவனை இழந்த பெண்களை மன ரீதியாக துன்புறுத்துறவங்களுக்கும் நாகதோஷம் வரும். ஸோ அது ஹெரிடிட்ரியாக வரும், ஜென்ரேஷனாக வரும். அதனால இந்த பாவத்தை பண்ணாமல் அவங்கள சொசைட்டியில் உள்ள மக்களாக மதித்து நீங்கள் நடந்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். இந்த விஷயத்த செய்யலாமா, இந்த விஷயத்த செய்யக்கூடாதா, இந்த விஷயத்த இப்படி செய்யறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பல கேள்விகளும் குழப்பங்களும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு அந்த எல்லா கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் தர்ற வகையில இந்த நேர்காணல் அமைய போகுது. இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ பொதுவா வந்து 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. கோவில்ல போய் பூ கேட்டு அது சரின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இன்னொன்னு ஜாதக கட்டங்கள் பொருந்தலை அப்படின்னா கூட வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சரி நம்ம குலதெய்வத்திட்ட போய் அருள்வாக்கு கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பொதுவா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த விஷயம் பாக்குறது அப்படிங்கிறது சரியா அமையுமா மேம்? பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதக கணிப்பு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ கிரக அமைப்புகள் டிகிரி வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் மூலமாக இந்த பையனுடைய குணம் இது, பொண்ணுடைய குணம் இது, இந்த பையனை இந்த பொண்ணால் சகிக்க முடியுமா, இந்த பொண்ணை இந்த பையனால் சகிக்க முடியுமா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 30-40 வருஷம் மாதிரி இவங்க 2 பேரும் நல்ல இல்லறத்தில் இருப்பாங்களா, பொருளாதார ரீதியாக எப்படி இருப்பாங்க, மன ரீதியான ஒற்றுமை இருக்குமா, ஆயுள் தீர்க்கமாக இருக்கா, இதெல்லாம் தான் ஜாதக கட்டத்தில் பார்ப்போம். A to Z பார்த்து பொருந்துது பொருந்தலை அப்படிங்கிறத ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் கொடுக்கும்போது இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அங்கே ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னா காதல் திருமணமாகவே இருந்தாலும் காதல் திருமணத்தை ஜோதிடம் கந்தர்வ திருமணம்னு சொல்லும். இப்போ காதல் திருமணத்துலேயும் டிவோர்ஸஸ்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ பொருத்தம் பார்த்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் வாழணும் அப்படின்னா பொருத்தம் பார்த்து தான் ஆகணும். அப்போ பொருத்தம் பார்க்காம, நட்சத்திர பொருத்தம் கிடையாது, கட்ட பொருத்தம், பொருத்தம் பார்க்காம நாங்கள் போய் குலதெய்வத்திட்ட பூ போட்டு பார்த்தோம். ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்கிறீங்க, பட் குலதெய்வம் வந்து ஓகே சொல்லிடுச்சு, க்ரீன் சிக்னல் காட்டிடுச்சு. ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கும். கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாகும். உண்மையாக ஜாதகம் பொருந்தாத பட்சத்தில் கிரகங்கள் ரொம்ப வலிமையானது. என்ன பண்ணோன்னா, இப்போ ஒருத்தரோட திருமண வாழ்க்கையை கெடுக்கணும்னா அதை நீங்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு ஜோதிடர் மூலமாக காப்பாற்ற முடியும். ஸோ அந்த ஜோதிடர் சொல்கிறதையும் மீறி நீங்கள் குலதெய்வம்ங்கிற நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறீங்க. குலதெய்வம் ஏன் உங்ககிட்ட பேசணும் எப்போவுமே? அது தெய்வம், நம்ம மனுஷங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் அந்த குலதெய்வம் பதில் சொல்லணும்னு நம்புறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. குலதெய்வத்தை நம்புறது கரெக்டு, குலதெய்வ அருள் உங்களுக்கு வேணும்னு நம்புறது கரெக்டு. குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஆனால் நீங்கள் பேசும்போதெல்லாம் அது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாது. அதோட எனர்ஜி லெவலுங்கிறது வேற. அதை கீழே இறக்கி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் சீட்டை போட்டு அதை பேச வைக்கணுங்கிறது வந்து தப்பு. அந்த சீட்டில் யார் உட்காருவானா கிரகம் வந்து உட்காந்துரும். உட்காந்து அதோட வேலையை காட்டிடும். திருமண வாழ்க்கையை கெடுக்கணும்னா அந்த வேலையை குலதெய்வம் மூலமாக கிரகமே பண்ணிடும். அதனால் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை தவிர்த்துக்கணும். கடவுளை நம்பணும், கடவுளை வழிபடணும். கடவுள் பேசுகிறாரு, என் கனவுல வந்தது, நான் சீட்டு போட்டு பார்த்தேன், பூ போட்டு பேத்தேன், இதெல்லாம் வந்து சும்மா. இந்த விஷயங்களை பண்ணி திருமணம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தில், சென்சிட்டிவான விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ வந்து ஜாதகம் பார்க்கணும், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக கட்ட பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக சொன்னீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த ராசியா இந்த ராசி ஆகாது, இந்த நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் ஆகாது. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் இருக்கவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே காம்ப்ளிகேஷன் தான் அப்படிங்கிற ஒரு
அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வைங்கிறது மக்கள் மனசுல இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஒரு ஜோதிடரா எப்படி இதுக்கான விளக்கம் தரீங்க மேம்? ஒரு தப்பான விஷயத்த வந்து பரப்பி தேவையில்லாத கெட்ட கர்மாவை இந்த மாதிரி பேசுறவங்க சம்பாதிக்கிறாங்க. இதனால கடுமையா பாதிக்கப்பட போறவங்க இந்த நட்சத்திரத்தை பத்தி எதுவுமே தெரியாம அறகுறையா ஜோதிடர்கள் ஆனவங்க தான். ஏன்னா எந்த நட்சத்திரமும் ஒருத்தரோட தலையெழுத்தை தீர்மானிக்காது. நீங்க பிறந்த நேரத்துல உங்க ராசி எந்த புள்ளியில விழுந்திருக்கோ அது உங்க நட்சத்திரம். அவ்வளவு தானே தவிர இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த கேரக்டர் இருக்கும் அதே பொய். ராசியில பிறந்தவங்களுக்கு கேரக்டர் இருக்கும் அதை சொல்லலாம். பட் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை ஃபார் இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்துல உள்ள ஒரு பொண்ணை கட்டினா மாமியாருக்கு ஆகாதும்பாங்க. அந்த மாமியாருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த மாமியார் பிறந்தபோது 9 கிரகங்களும் 12 கட்டங்கள்ல உட்காந்து அந்த மாமியாரோட தலையெழுத்தை அவங்க பிறந்த அன்னைக்கே டிசைட் பண்ணியிருக்கோம். அதை மருமக வந்து மாத்துறா அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலா ஒத்துக்க முடியாது. ஜோதிடமே தெரிய வேண்டாம், காமன் சென்ஸ் உள்ள யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு அப்பட்டமான பொய். மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. சேம் மாமனார் பிறக்கும் போதே அவரோட விதி எவ்வளவுங்கிறத வந்து கிரகங்கள் எழுதியிருக்கும். அதை மருமகளோ மருமகனோ மாற்ற முடியாது. கேட்டை மச்சினனுக்கு ஆகாதான். மச்சினனோட ஜாதகம் அப்போ என்ன செய்யும்? இப்போ ஒருத்தரோட ஜாதகமே மாமனார் மாமியார் மச்சினனுக்கு வேலை செஞ்சுட்டா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் யாருக்கு வேலை செய்யும்? அந்த மச்சினனே மூல நட்சத்திரமா இருந்தா, அந்த மாமியாரே ஆயில்ய நட்சத்திரமா இருந்தா, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கலான ஒரு விஷயங்களை பேசி தப்பான வதந்திகளை பரப்பி இந்த நட்சத்திரத்தில் உள்ள பிள்ளைங்க பையங்க பொண்ணுங்கிட்ட வாழ்க்கையை கெடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான கர்மாக்குள்ளே போகிறது வந்து நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு நட்சத்திரத்தை நம்பாதீங்க. கட்டம் தான் பேசும். 9 கிரகங்களும் கட்டத்தில் எங்கே இருக்குது? ஆயில்யத்தில் ஒரு தங்கமான பொண்ணு இருக்கலாம், மூலத்தில் ஒரு தங்கமான பையன் இருக்கலாம், கேட்டையில் தங்கமான பொண்ணோ பையனோ இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணும் பையனையும் இழந்துட்டு நீங்களே போய் வேற இடத்துல விழாதீங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும் பொழுது நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை பண்றதை நம்ம கண்ணாரவே பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன அப்படின்னா, இப்ப கணவனை இழந்த ஒருத்தங்க நம்ம போகும் பொழுது எதிரில் வராங்க அப்படின்னா, ஐயோ இது வந்து அபசகுணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்க கிட்ட பூ வாங்குறதையோ இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதையோ கூட இப்ப இருக்க காலத்துல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மனசுல பரவலா இருக்கு. இப்படி ஒரு பரவலான ஒரு விஷயம் வந்து இருக்கு. இது எந்த அளவுக்கு தப்பான விஷயம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இறப்பு அப்படிங்கிறது இயற்கை. இயற்கைக்கு தீட்டு கிடையாது, இயற்கை அபசகுணம் கிடையாது. அப்போ ஒரு ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டா அப்படின்னா அது அவளுடைய விதி, அவளுடைய கர்மாவா இருக்கட்டும். அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க வந்ததுனால தான் உங்களுக்கு போச்சுன்னா இது வந்து தப்பு. ஏன்னா ராகுவுடைய கடுமையான ஒரு சாபத்தை இது பெற்றுத்தரும். விதவைகள் கைம்பெண்கள் இவங்க அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவங்க சில பேர் டிவோர்ஸ் ஆகிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணாமல் அவங்க அப்படியே அவங்க லைஃப்பை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களெல்லாம் ஒரு சம்பிரதாயத்தில் ஒதுக்கி வைக்கிறது, இவங்ககிட்ட பூ வாங்குறது பொட்டு வாங்குறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இவங்களில் வந்து நிறைய பேருக்கு நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு நல்ல எண்ணம் உள்ளவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம் அவங்கள பார்க்குறோன்னா நல்லது தான் நடக்கும். அவங்களோட சொசைட்டியல் ஸ்டேட்டஸ் அதுக்கு தேவையில்லை. இதை நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லலை, ஜோதிட ரீதியாகவே நான் சொல்கிறேன். ஆறாங்கிறது உண்மை, ஒருத்தரோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குங்கிறது உண்மை. அதுக்கு அவங்களுக்கு நல்ல மனசு தான் இருக்கணுமே தவிர சுமங்கலி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தேவை கிடையாது. சுமங்கலிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு கெட்ட மனசோட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஸோ மனுஷங்களா பார்த்து பழகுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த விடோவர் இந்த மாதிரியா இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறதுலாம் ராகுவுடைய சாபத்தை கொடுக்கும். ஸோ இந்த நாகதோஷங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, பாம்பு அடிச்சாதான் நாகதோஷம் வரும்னு நினைக்கிறாங்க. போன ஜென்மத்தில் இந்த மாதிரியான பெண்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. கணவனை இழந்த பெண்களை மன ரீதியாக துன்புறுத்துறவங்களுக்கும் நாகதோஷம் வரும். ஸோ அது ஹெரிடிட்ரியாக வரும், ஜென்ரேஷனாக வரும். அதனால இந்த பாவத்தை பண்ணாமல் அவங்கள சொசைட்டியில் உள்ள மக்களாக மதித்து நீங்கள் நடந்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஒரு பதிலே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே டிலே ஆகுது. இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஜோதிட காரணங்கள் காரணமா இருக்கும் மேம்? ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல குழந்தை பிறப்பு தாமதம்னா பெண்களை தான் வந்து எல்லாருமே குறை சொல்ற அந்த ஒரு இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஜோதிடரா நீங்க எந்த விஷயத்த பார்ப்பீங்க? மலடின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு. இது தப்பு தான். என்னன்னா ஜோதிட ரீதியாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் வீக்காக இருக்கும், 12ஆம் இடமான தாம்பத்திய ஸ்தானம் வீக்காக இருக்கும். அப்போ ஒரு ஆண் வந்து தாம்பத்தியத்துக்கே தகுதி இல்லைன்னா அந்த பெண்ணால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? நிறைய பெண்கள் இதை வெளியில் சொல்கிறது இல்லை. தாம்பத்தியமே இல்லாத திருமண வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பிறக்காது ஆப்வியஸாக. சில ஆண்கள் தாம்பத்தியத்துக்கு தகுதியாக இருந்தாலும் ஸ்பெர்ம் கவுண்டில் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் ஆண்கள் சரியாக இருப்பாங்க, பெண்களுக்கு எக் ஏதாவது வீக்காக இருக்கும், ஓவலேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒன்று ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், அல்லது 12ஆம் இடமான தாம்பத்திய ஸ்தானம் வீக்காக இருக்கும். இந்த 2 தான் குழந்தை பிராப்தம் இல்லாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ இதை
ஜோதிடர்கள் மூலமா பார்த்துட்டு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க டாக்டர்ட்ட தான் எடுக்கணும். ஆன்மீக ரீதியான, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் இருந்தா அதையும் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணும் பட்சத்துல குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 100% இருக்கும். இப்போ நீங்க பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தினதுனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ பொதுவாகவே வந்து நாங்க இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜோதிடர்கள் வந்து இதுக்கு நீங்க இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ பரிகாரம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ எந்த மாதிரியான ஜோதிடர் சொல்ற பரிகாரத்தை நம்ம ஃபாலோ பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட். 2வது என்ன மனநிலையில நம்ம அந்த பரிகாரத்தை பண்றோம். ஒரு பித்ருதோஷம் இருக்கு, முன்னோர்களுக்கு நீங்க ஒழுங்கா தர்ப்பணம் கொடுக்கல, திலஹோமம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ராமேஸ்வரத்துல போய் இவங்க திலஹோமம் பண்ணுவாங்க, இவங்க இண்டிவிஜுவலா கோவில்ல பண்ணுவாங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணல, இது ஒரு தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஹோமத்தை பண்றாங்க அப்படின்னா அந்த பரிகாரம் பலிக்கும். இந்த ஹோமத்தை பண்ணனா நான் எனக்கு அடுத்து கல்யாணம் ஆயிடும், இந்த ஹோமத்தை பண்ணனா எனக்கு குழந்தை பிறந்துரும், இந்த காரியத்துக்காக நான் இதை பண்றேன், இந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு இது கிடைச்சிரும், இந்த காரியத்துக்காக இதை பண்றேன் அப்படின்னு காரியவாதியா இருந்து நம்ம பரிகாரம் பண்றோம்னா அந்த பரிகாரம் பலிக்காது. அப்போ மன ரீதியா நம்ம முன்னோர்கள், நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அவங்க விட்டுட்டு போன சொத்து சுகத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாம விட்டுட்டோமேன்னு அவங்க கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுட்டு இதை செய்யும்போது அந்த பரிகாரம் பலிக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த விஷயத்த செய்யறதுனால இது நடந்துரும் அப்படிங்கிறது இல்லாம மனசார அதை செய்யும் பொழுது அது பரிகாரம் கண்டிப்பா, ஜெயிக்கும் கண்டிப்பா. அப்படின்றீங்க. ஓகே மேம். தவற உணர்ந்து மனசார அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அடுத்தடுத்து அந்த முன்னோர்களுக்கு கரெக்டா தர்ப்பணம் கொடுக்கும் பட்சத்துல தான் அந்த பரிகாரம் முழுமை அடையும். பொதுவாகவே வந்து இப்ப இந்த ஜெனரேஷன்ல நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது அப்படிங்கறது ஒண்ணு பாக்குறோம். கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல அந்த அங்காளி பங்காளி சொத்து இதுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தவங்களோட சொத்தை அபகரிச்சு வாங்குறதன் மூலமா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கர்மா எல்லாம் ஏற்படும் மேம்? அதாவது கூட பிறந்தவங்களோட சொத்தை ஏமாத்துறது, தெரிஞ்சே ஏமாத்துறது, இல்ல தெரியாம ஏமாத்துறது, இதோ தரேன் அப்போ தரேன்னு ஏமாத்துறது, இல்ல சொத்தை வச்சுக்கிட்டே பிரிக்காம அவங்கள வந்து அலைய விடுறது, அவங்களுக்கு பணத்தேவை இருக்கும் போதும் அவங்களோட சந்ததிகள் அதனால பயன்பெறணும்னு தெரிஞ்சாலும் அவங்களோட மூதாதையர்கள் சொத்தை இவங்களுக்கு கொடுக்காம நீங்க அலக்கடிக்கிறது. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமா யாரு பங்காளியோட சொத்தை பிடுங்குறாங்களோ, அண்ணன் தம்பியோட சொத்தை ஏமாத்துறாங்களோ அவங்களோட வம்சாவளியில ஆட்டிசம் கிட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன்ல இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷன்ல வரும். குழந்தைகளுக்கு திருமண தாமதம் வரும், தடை வரும், குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். பங்காளி சொத்தை நீங்க ₹1 எடுத்தா கூட அது வந்து பெரிய பாதகத்துக்கு உங்களை ஆட்படுத்தும். அந்த விஷயத்த பண்ணாம இருக்கிறதுங்கிறது நல்லது. தனி நபர் சார்ந்த இந்த சொத்து பிரச்சனை இது எந்த மாதிரியான கர்மாவை உருவாக்கும்னு சொன்னீங்க. இப்ப ஒரு சிலர் வந்து கோவில்ல வந்து பொறுப்புல இருப்பாங்க, ஒரு நல்ல பொறுப்புலயே இருப்பாங்க. கோவில்ல இருந்து வர்ற அந்த நிதியையும் இல்ல கோவில்ல வர்ற ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுடைய சுய தேவைக்காக பயன்படுத்திப்பாங்க. சோ இது என்ன மாதிரியான கர்மாவை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மேம்? சிம்பிளா கோவில் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. அப்போ கேது சம்பந்தப்பட்ட கர்மாவை இது ஸ்ட்ராங்கா கொடுத்துரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போனாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு வழிபாடு பண்ணா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு பிரச்சனை வருது, நான் கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முந்தின பிறவிகளில் கோவில் சொத்தை எடுத்திருப்பாங்க, இல்லை கோவில் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு இவங்க ஒரு உடந்தையா இருந்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய கர்மா தான். கடவுளுடைய அனுகிரகம்ங்கிறது, தெய்வ அருள்ங்கிறது சுத்தமா இல்லாமலே போயிடும். அதே மாதிரி அந்த குலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியே இருக்காது. தொடர்ந்து ஒன்று பெண் குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, இல்லை ஆண் குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, நிறைய பேருக்கு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் எல்லா வகையிலையுமே இது வந்து குலநாசம், சர்வநாசம் அப்படின்னா என்னது, எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அப்போது கோவில் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமோ, கோவில் காசு எடுத்தால் அதை மாதிரி டபுள் த மடங்கு பாவம் வந்து கிடைக்கும். புண்ணியத்தை விட பாவம்ங்கிறது ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். பொதுவாக எங்களுக்கு இருந்த ஆன்மீக கேள்விகளுக்கு நிறைய புரிதலை கொடுக்குற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்க்கிற நேயர்களுக்கும் அவங்களுடைய மனசில் இருந்த கேள்விகள் வந்து முழுமையாக நீங்கியிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த அரிய தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.